இப்போ மாவு ஆட்டி வச்சு 8 மணி நேரம் ஆச்சு. இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. இப்படி வந்தால் தான் நமக்கு இட்லி தோசை நல்லா வரும். இங்கே பாருங்கள், 8 மணி நேரம் நல்லா மாவு புளிச்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம தோசைக்கு மாவை தனியாக எடுத்து கலந்துக்குவோம். இதில் வெங்காயம், பச்சை மிளகா, கீரை எல்லாம் போட்டு தோசை ஊற்றலாம், வெறும் தோசையாகவும் ஊற்றலாம். இப்போ நம்ம 2 தோசையுமே நம்ம ஊற்றுவோம். இப்போ இதை வெங்காயம் மிளகாயெல்லாம் கட் பண்ணி போட்டு தோசை சுடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு ஆனியன், கறிவேப்பிலை, பச்சை மிளகா, இது முருங்கைக்கீரை. எந்த கீரை வேணாலும் போடலாம். நான் இப்போ என்கிட்ட முருங்கைக்கீரை இருந்துச்சு. முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் முருங்கைக்கீரை கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி மாவில் கலந்துக்கலாம். இப்போ நான் வெங்காயம், கீரை, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் மாவில் நம்ம கலந்துக்கலாம். இப்போ கல் காஞ்சிருச்சு. நம்ம தோசை ஊற்றுவோம். தோசை மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது அப்படியே மெதுவாக இது பண்ணோம்னா நல்லா நைஸாக வரும் தோசை. மேலே லேசாக எண்ணெய் போட்டுக்குவோம். அடுப்பு கொஞ்சம் சிம்மிலே இருக்கட்டும். இதை கொஞ்சம் மூடி வைப்போம். மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ தோசை வெந்திருக்கும். நம்ம எடுத்து திருப்பி போடலாம். பார்த்திங்களா, மேலே நல்லா வெந்துருச்சு. அதை மூடி வச்சதுனால மேலே இல்லைன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். மூடி வச்சிட்டோம்னா அந்த மாதிரி வராது. நல்லா வெந்துருச்சு. இது மேலே கொஞ்சம் நேரம் வேகட்டுன்னு நம்ம எடுத்துடலாம். வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ இது வெந்துருச்சு. இதை நான் திருப்பியே போடலை. இதை அப்படியே தான் எடுக்கிறேன் நான். இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயமெல்லாம் போட்ட தோசை போடலாம். இதில் வெங்காயம், பச்சை மிளகா, முருங்கைக்கீரை, கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது எல்லாம் இதில் கலந்துருக்கு. இதை போட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா இது நல்லாயிருக்கும். சாதாவுக்கு கறிவேப்பிலை சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா அது டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி சட்னி செஞ்சு அதுக்கு கொடுக்க போகிறேன். இது அப்படியே வெந்து வரட்டும். மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம். இது வெங்காயமெல்லாம் நான் தாளித்து கொட்டவே இல்லை, அப்படியே பச்சையாக தான் போட்டிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது திருப்பி போட்டோம்னா தான் அதில் வெங்காயம், கீரை இதெல்லாம் வெந்து வரும். இப்போ இதை திருப்பி போட்டுக்குவோம். இது நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சாதா தோசைக்கு தக்காளி சட்னி, சாதா தோசைக்கு தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை தாளித்த தோசைக்கு தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி வச்சுருக்கேன். தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி போட்டு சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும். இந்த சட்னி முதல்ல ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இது கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் தான்
சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு நவதானிய தோசை, வெங்காயமெல்லாம் போட்டு சுட்ட தோசை, சாதா தோசை, இது ரெண்டையும் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த தோசையை கொஞ்சம் எடுத்து சட்னியில் இப்படி எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசையும் இதில் நல்லா நனைச்சிட்டு டிப் பண்ணி இப்படி எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள்.